உள்ள ஒரு 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 ஹால் இருக்கு, ஒரு ரூம் பாத்ரூம், ஒரு ரூம் இருக்கு. இது எவ்வளவு பேரு? தமிழ் தெரியாது, உங்களுக்கு தமிழ் தெரியாது. அழகா புரிஞ்சா தோரணையா இருப்போம்ல. தமிழ்நாடு முழுக்க நம்ம மேஜர் சிட்டிக்கு டிரான்ஸ்பர் பண்றோம். ப்ராப்பரா பேஸ்கெட்லாம் போட்டு ரொம்ப செக்யூர்டா நீட்டா பண்ணி கொடுத்துறோம். அப்படி கேமரா உள்ள விட்டுரு. பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. பேர் வைக்கலையாமா? வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து ஷாருக் பிட்ஸ் பொன்மலை சந்தையில இருக்கிறோம். சண்டே மட்டும்தான் இந்த மார்க்கெட்டு. காலைல ஒரு 6 மணில இருந்து நைட்டு 10 மணி முடிக்க நடக்கும். பெட்டு மட்டும் வாங்குறதா இருந்தா காலைல 10ல இருந்து 3 மணிக்குள்ள வந்திருக்கு. அப்பதான் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். டாக், கேட் இது மட்டும் தான் நம்ம ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வகையான டாக்ஸுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நேட்டிவ் பிரீடு கேட்கறவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். இல்லாத பட்சத்துக்கு டாய் பிரீடு எப்பவுமே நம்ம கையில இருந்துகிட்டே இருக்கும். சந்தையிலேயே நம்ம மட்டும் தான் அஸ்கி வச்சிருக்க ஒரே ஆள். எப்ப என்ன கலர்ல அஸ்கி கேட்டாலுமே நம்ம கொடுத்துருவோம். ப்ளூ ஐ, நார்மல் ஐ, அம்பர் ஐ, ஆட் ஐ எல்லா கலருமே நம்ம கொடுத்துருவோம். வெரைட்டிக்கு பிரைஸ் மாறும். நம்மள்ட்ட வந்து பிரைஸ் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல வந்து ஒரு பொமேரியன் பப்பி எடுத்துலாம் 3 ரூபா பட்ஜெட்ல இருந்து பொமேரியன் மட்டுமே 30,000 முடிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். டாய் பிரீடு வித் பேப்பர், வித்தவுட் பேப்பர் கஸ்டமர் என்ன லைக் பண்றாங்களோ அதை பொறுத்து நம்ம கொடுத்துட்றோம். மற்ற வந்து பாத்தீங்கன்னா சிப்ஸ் இருக்கு, மின்பின் இருக்கு, வேற லேசாப்ஸ் இருக்கு, அஸ்கி வேற இப்போதைக்கு கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரீடு மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்குது. என்னென்ன பிரீட்ஸ் இருக்கு? எல்லா பிரீட்ஸுமே நம்மள்ட்ட இருக்கு. டாய் பிரீடை பொறுத்தளவுக்கு எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம். சில பிரீடு வந்து லோக்கல் திருச்சியில நிறைய ரெகுலரா போயிட்டு இருக்கும். அதை நம்ம கையில வச்சிருப்போம். ஆமா, கார்டியனுக்குள்ள அது வந்து ரொம்ப ரேர் ஆக்சுவலி. கார்டியனுங்கிறது மாசத்துக்கு ஒருத்தர் தான் நம்மள்ட்ட வாங்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அதை மட்டும் வாங்கி கொடுத்துருவோம் ஸ்பெசிபிக்கா. ஆமா, அது வந்து ஒரிஜினல் பிரீடாமே நம்ம கொடுத்துருவோம். அது பிரச்சனை இல்லை. வாண்டட் என்னென்ன இருக்கோ தமிழ்நாடு முழுக்க நம்ம மேஜர் சிட்டிக்கு டிரான்ஸ்பர் பண்றோம். ப்ராப்பரா பேஸ்கெட்லாம் போட்டு ரொம்ப செக்யூர்டா நீட்டா பண்ணி கொடுத்துறோம். பிரச்சனை இல்லை. எந்த பப்பியா இருந்தாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. பிரைஸ் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் அதுதான். உங்களுக்கு வந்து குவாலிட்டியை பொறுத்து ரேட் இருக்கு, நெகோசியேட் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை. ரொம்ப டீப்பா பெரிய ரேட்லாம் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா வீட்டுல வச்சுதான் பண்றேன், ஷாப் கிடையாது. கூகுள்ல நீங்க ஷார்க் பிடிச்சுன்னு அடிச்சாலே லொகேஷன் வீட்டுக்கு வரும். ஸோ அதனால இந்த ரெண்ட் எக்ஸஸா என்னென்ன செலவு இருக்கோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓனா நான் தான் பாக்குறேன். அப்படின்னும் போது பிரைஸ் ரொம்ப லோவா தான் கொடுப்பேன். டோன்ட் வரி. சைபீரியன் ஹஸ்கி இது வந்து உள்ளி கோட்டு, பிளாக் ஐ இது வந்து ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 15,000 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 2 வேக்சின் போட்டே இருக்குது. இது ரொம்ப ரேர். ஏன்னா 2 வேக்சின் போட்டுலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து மின்பேனை ஷார்ட் பிரீடு 1 ஃபீட் தான் ஹைட்டே இருக்கும். ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 8,000 இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கலருக்கு மார்க்கிங்க்கு காசு மாறி இருந்தது. இது வந்து ஒரு வேக்சின் போட்டிருக்கு. ரெண்டுமே மேல் தான். மேல் ஃபீமேல் ரெண்டுமே நம்ம கொடுக்குறோம். சிட்ஸோ இது வந்து டான் கலர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரேர் இந்த கலர்லாம். ஒரு மினியேச்சர் ஒரு டாய் பிரீட் எனக்கு வேணும், பட்ஜெட்ல வேணும்னா இதுதான். இது வந்து கரெக்டா வந்து 48 டேஸ் ஆகுது. ஒரு வேக்சின் கம்ப்ளீட்டடு. ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 10,000 இருந்து ஒரு சிட்ஸு எடுக்கலாம். மார்க்கிங்க்கு காசு மாறும். 30,000 முடிக்குமே ரேட் இருக்கு. சில பேர் லோ பட்ஜெட்ல எனக்கு சிட்ஸு கொடுன்னு கேட்பாங்க. அது குவாலிட்டியா இருக்காது. குவாலிட்டி வேணும்னா அதான் ஹேரி. இந்த ஹேர் குவாலிட்டி இந்த மார்க்கிங்க்கு காசு. இது வேற மார்க், இது வேற மார்க்ல. ஆமா, இது ட்ரை கலர்னு சொல்லுவாங்க. 3 கலர் கலந்தது. ஆமா, அது வந்து ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 14,000க்கு மேல வந்துடும். இது வந்து கரெக்டா 1 இயர் ஆச்சு. ஆமா, அது 11 மந்த் கரெக்டா. இது வந்து கரெக்டா 48 டேஸ். ஆமா, சில பேர் கேரிங் பண்ண முடியாது. அது ஆக்சுவலி வீடு கட்டுறாங்க, அதனால வேற வழி இல்ல கொடுத்துட்டாங்க. இது என்ன பிரைஸ் கொடுப்பீங்க? இது வந்து ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 14,000 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வந்து 14 வேக்சின் எல்லாமே இது போட்டிருக்கு. இப்ப நீங்க இன்னும் 2 மாசத்துல வீட்டுக்கு வந்துடும். பண்ணாலே எல்லாம். ஆமா, பேரு ஜூலி. ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இது ஏன்டே ஒட்டிக்கிட்டான் 15. இல்லடா ஃப்ரூட் பீரா குடிச்சு போறா, சூப்பரா இருக்கும்டா. ஊருக்காக விட வருதுடா, நல்லா இருக்கும்டா. குடிச்சதே இல்ல நீ? என்ன சொல்றீங்க? ஆமாவா? இதாயிச்சா? ட்ரிங்கிங் டு இன்ஜூரிஸ் டு ஹெல்த். உண்மையுமே நான் முடியும். போடா, வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு கட்டிங் போட்டுருவாரு, போர்டு தான் நிப்பாரு. இப்போ வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. எவ்வளவு நாளா கடை போட்டு, எவ்வளவு நாள் கடை போட்டுருக்கீங்க? இங்க வாங்க, இங்க அவர் பார்த்து தமிழ் தெரியாது, உங்களுக்கு தமிழ் தெரியாது. ஆமாவா? ஏ பையாக்கு தமிழ் தெரியாது. கேளா நிக்கல, உன் ஹிந்தில கேளுடா. ஏ தமிழ் தெரியாது போல், உன் இதுல ஹிந்தில கேளுடா. तुम्हारा नाम क्या? पूजा कराना है, पूजा कराना है. भैया यूट्यूब चैनल எங்க கிடையாது.
நீங்க கிடையாது, நாங்க இருக்கோம். சும்மா இந்த கடை எவ்வளவு நாளா போட்டிருக்கீங்க? 2 வாரத்தை ரிவ்யூ வாங்க. கஸ்டமர் வரணுமா வேணாமா? ரெகுலரா வரணுமா? ஆத்தாடி 20 பேர் வராங்க. சரி நீங்க பேசுங்க. வந்து என்ன பிரயோஜனம்? ஏதோ ஒரு சம்பவம் கொண்டு வந்திருக்காரு. இதுல வந்தா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என்ன வர மாட்டேங்கிறாரு. அதான் பயம். பயாக்கு பயம் வந்துருச்சு. பேடாசுமாப்பா அவரு. அவ்வளவுதானா? ஒரு குண்டு 5 ரூபா. அப்புறம் 25 ரூபா தானே வருது. உன் கணக்குக்கு அது 5 ரூபா. இன்னும் பேர் வைக்கல. சேனல் பேர் இன்னும் பேர் வைக்கல. வீரன் லோட் பண்ணி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு ஒரு குண்டு. இன்னொரு ஆளு இந்த 2 பேர் வேணுமே. சின்ன ஒரு ஆள் வேணுமா? பிரைஸ் கிடையாதா? சும்மா சுட்டுட்டு போயிட வேண்டியதான் ஜாலியா. ஜி கிஃப்ட் போட்டுக்கலாம். அதெல்லாம் கிடையாது. கிஃப்ட்னா என்ன ஜி கிஃப்ட்? 5 பைசா அது 7 அடிக்கிறேன். பிரைஸ் தானே 2 யாரும் அடிக்கலாம்ல. குழந்தை அடிக்கணும் விட்டு அடிக்கலாமா? எடுக்கிற குண்டை எங்க வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவன் இப்படியே பேசியிருந்தா இவன் வாயில தான் வைப்பேன். திருப்புங்கோ இங்க கொஞ்சம் காட்டுங்கோ. இருக்கா அப்ப செய்யா இருக்கும். உலகா புரிஞ்சா? ஆமா அது யாரு காரணம் தெரியலையே. ஓ அந்த கோத்துல இருக்காங்களா? சொல்லுறதால் மேதான் போனோம். அப்பனா அங்க வரணும். இவர் லாரன்ஸ் வரணும். மேடம் இது ஆக்ஷன். 2 ஆக்குற எல்லா புண்ணியும் கோவமா தான் இருக்கும். வளர்த்தவங்கள அப்ப வளர்த்தவங்களே கடிக்காம கடிக்க சொல்லுவாங்க. வேற என்ன? டாஷ் சவுண்ட். டாஷ் சவுண்ட் தானே. இதான்டா இதுதான்டா அவங்க உயிர் வளர்க்குறாங்கடா. நிறைய வளர்க்குறாங்க. கொடுக்குறாங்க அந்த பெருசா. அந்த ஐயோ ஏன் போலீஸ் நாய்டா. ஆடிக்கிட்டே இருக்காங்க. கிராஸ் ஆகாது. லாஸ் அப் ஷோவா அது? ஆமா அது இத்தனை 2 வாட்டி கேட்டு யாரு லாஸ் அப் ஷோவா? லாஸ் அப் ஷோவா? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோவல் பண்ணேன்? லசாப் ஷோ இல்லங்க. சரி வாங்க ஹாம்ஸ்டர். யாபரு ஹாம்ஸ்டர். ஆம்ஸ்டர்னா பீர்ல. ஹாம்ஸ்டரா? என்ன பீர் வேணா போயிட்டு இருக்கு. என்னடா கீரை புறா இருக்கு. மீன் அப்படியே வாங்க. ஹாம்ஸ்டரா எலி வகையை சேர்ந்தது. அதுல அது வேற. அதுக்கு கினியாபிக்கு இங்க பேர் முள்ளமன்றி. இதை எடு. இதை இதனால மெயின் புறா. தொடலாம் அதெல்லாம் வளர்த்தாலும் தொடலாம். திருப்பி வைக்கிறேன். சரி கொடுங்கண்ணே. ஒண்ணும் பண்ணாது. அதெல்லாம் ஒண்ணு எவ்வளவு பேரு? இது எவ்வளவு பேரு? எவ்வளவு பேரு இது? இது எவ்வளவு பேரு? இது எவ்வளவு பேரு? டேம்ட் ஆயிருமா? சிங்கிளா டேம்ட் ஆயிருமா? ஆமா இது வந்து முள்ளமன்றி. பேரு 3500, சிங்கிள்னா 2000. தொட்டு பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். எங்க வச்சு வளர்க்கலாம்? வீட்டுல இந்த மாதிரி கேஜ் வச்சு வளர்க்கலாம். ஓப்பன்ல வைக்காம இந்த மாதிரி பெரிய கேஜ் வச்சு வளர்க்கலாம். இவங்க வந்து அவ்வளோ ஒயில் கடிக்கிறாப்புல, நூலை கடிக்கிறாப்புல.
கையை கடிக்கல, நூலை கடிக்கிறாப்ல. மேட் மாதிரி இருக்கு. வெஜிடபிள் தான் சாப்பிடுவாப்ல இவர் வந்து. ஆமா, பியூர் வெஜிடேரியன். ஆமா, சரவணபவன் தான். ஏடா இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? இது எவ்வளவு பெருசு, எவ்வளவு வரைக்கும் வளரும்? இதோட கொஞ்சம் பெரிய சைஸ். அவ்வளவு இதுக்கு மேல வளரும். அவ்வளவு இதுக்கு மேல வளரும். இது வளர்க்கறதால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான். சாப்பாடு போட்டு அது மேல வளர்ந்துடும். நல்லா கூப்பிட்டா வரும். நல்லா வளர்த்துட்டோம்னா கூப்பிட்டா வரும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நானே பெட் லவர். பிஸ்கஸ் தான் இருக்காப்ல. இங்க பாரு, இது ஒரு கலரு பக்கத்துல குத்தல அதே இருக்குறாரு. குத்தும் தான்ப்பா, குத்தாம இருக்காதுப்பா. ஒண்ணு குத்தல அண்ணன் வந்து பாக்குறாரு. குத்தாமலாம் இருக்காது, குத்தும் தான். இது ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இல்லீகலா இருந்துச்சு, அப்புறம் லீகல் ஆயிடுச்சு. குத்துறாப்ல. வாங்கிக்கோமா. இந்த பேர் பேரு ஒரு பல 600 இருந்தா போதும், அதுலயே நீங்க அழகா பெட்டிங் போட்டு வளர்க்கலாம். மந்த்துக்கு ஒரு 300 rupees இருந்தா போதும், ஈஸியா இதோட மெயின்டெனன்ஸே கிடையாது. நீங்க கீழே வந்து மரத்தூள் வேஸ்ட் போட்டுட்டு அது மேல பண்ண போட்டீங்கன்னா ஃபுட் ஹாபிட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட் ஃபுட் கொடுக்கலாம். 1 kg போதும், ஒரு மந்த்துக்கே வரும் ஒரு காருக்கு. அது இல்லாம மீல் வாங்கி கொடுக்கலாம், பாயில்டு எக் கொடுக்கலாம். இது மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும். அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. இது 3 தான் ஃபுட்டே. உங்களுக்கு பெரிய மேஜர் ஃபுட் எதுவுமே கிடையாது. வீடியோ வந்து நீங்க மேல் ஃபீமேல் ஒரு 7 months ஆட்டோமேட்டிக்கா ஃபீட் ஆவாங்க. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. 4 to 5 குட்டி வரைக்கும் போடுவாங்க, அவங்களே பார்த்துக்குவாங்க. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்க அப்பப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து கையில வச்சுக்கலாம். ப்ரைஸ் வந்து இது எங்க ஓன் ப்ரீடிங்னால 3500 கொடுக்குறோம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 7000 இருந்து 10,000 வரைக்கும் விற்கிறாங்க. அல்பினோக்கு மட்டும் ரெட் ஐ வரும். அதுல இன்னொரு கலர் வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர். இவங்க 2 கலருமே நம்ம வந்து சேர்ந்து அவைலபிளா இருக்கு. எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். யாரு வேணாலும், சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் யாரு வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். எப்படி வேணாலும் நீங்க பிடிச்சிக்கலாம். ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. பாருங்கம்மா, பாருங்க ஒரு ஜன் வெச்சு இந்த பொருளை பரத பண்ணுவாங்க. இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். எந்த காமிங்க மைக்க? என்னட்ட மைக்க? நாய் வாயில போய் மைக் வச்சு. இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேலே ஆடுவான், நீங்க கூடக்குள்ள தூங்குவான். நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? சாப்பிட்டா இருக்கு. நாட்டு மாதிரியே தெரியல, கை வைக்கிற மாதிரியே தெரியல. ரொம்ப தூரம் போய் தான் இது கழுவுனா அப்படியே எலும்பு மாதிரி. குருவி கஷ்டம் இல்லாம வீடு கட்டுவது எப்படி? குருவி வந்து உள்ள தங்கிக்கலாம். உள்ள ஒரு ஹால் இருக்கு, ஒரு ரூம் இருக்கு, அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கா, ஏசி ப்ரொவிஷன் வைக்கலாம். தண்ணி காசு 200 ரூபாவா? ஆமா, வாடகை வருஷத்துக்கு 10% ஏற்றுவாங்களாம். அது என்னங்க இது? ஃபைட்டர் ஃபிஷ் இப்படி வளர்க்குறாங்க. வளர்க்குறதுல காட்டுற ஃபிஷ் அதில் வளர்க்கக்கூடாது. ஆமாங்க, கால் அடி இது போடுவாங்கல்ல மேட்டு, அது அவரு இது என்ன தெரியுமா, பெரிய காலனி வச்சிருப்பாங்க தெரியுமா, லவ் பேர்ட்ஸுக்குன்னு. இந்த உங்க ஊர்ல வளர்க்குறாங்கல்ல, அவங்கள வச்சு ப்ரீட் ஆகிறப்ப வைக்கிறது. அவங்களாம் சேர்த்துருவாங்க. இது வீட்டுக்கு வெளியே கூட வைக்கணும்னா வைக்கலாம், இல்ல பெரிய வந்துட்டு அது பாட்டு விரும்புக்குமா பண்ணலாம். அது தங்கிடும். இங்க பாருங்களா அதிசயத்தை. இப்படிதான். எவ்வளோண்ணே டெட்ரா? எவ்வளோண்ணே பாரு. யாரு ஒரு பேர் என்ன? அவருக்கே தெரியாது. ஃபேன்சி புறா, மீசை, சமயபுரம், பரத்தாக்குடி, நம்ம எல்லா புறம் கிடைக்கும். நம்ம செல்வ நோட் பண்ணிங்க 97 86 52 95 24. காலிங் பார் மீசை, சமயபுரம், பரத்தாக்குடி.
நம்ம லக்கான் இருக்கு, சிராஜ் இருக்கு. அப்படி கேமரா உள்ள விட்டுரு, கேமரா உள்ள விட்டு அது உள்ள கேடு தர கேடு உள்ள விட்டாரு, கேடு உள்ள கேடு தர ஒண்ணு தப்பு இல்ல. இப்ப இங்க பாக்குற புறா வந்து மீசோட புறா தான். ஃபேன்சி புறா மீசை சமயபுரம் புறத்தாக்குடி. செல் நம்பர் 97 86 52 95 24. காலிங் பர் மீசை சமயபுரம் புறத்தாக்குடி. ஓகேவா? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்க, நீ தனியா அடிபடி சாப்பிடுற. மேல முஸ்கி இருக்கு, லக்கான் இருக்கு, அது கீழே சிராஜ் இருக்குது. ஆமா நம்ம புறா நம்ம புறா தான். ஓபன் பண்ணுங்க, டோர் தரங்க, கீழே தரங்க, கீழே தரங்க. அப்படியே சிராஜ் இருக்கு, மேல போயிடும். ஆமா சிராஜ் எல்லாம் இருக்கு, சிராஜ் இருக்கு, லக்கான் இருக்கு, முஸ்கி இருக்கு. இருக்கு, கிங் இருக்கு, ஆளுகால் ஃபேன்சி சமயபுரம் புறத்தாக்குடி. 97 86 52 95 24. ஆமா சாதா புறா பீஸ் 100 ரூபா. ஆமா அடுத்த புறா ஜோடி 500 ரூபா. மயில் டோமா ஜோடி 500 ரூபா. மயில் டோமா கிளாஸ் 500 ரூபா ஜோடி. ஆமா அதான் வந்து ஆமா ஒயிட் ஆஸ்திரேலியா கிங்கு மெயில் ரோமரு எல்லாம் ஒயிட் ஆஸ்திரேலியா பாக்குறது. வந்து இந்த பண்ணைக்கோழினா வந்து உங்களுக்கு மூக்கு வெட்டி இருக்குங்க, அது வந்து பண்ணையில வளர்க்குற ஹைபிரிட். நாட்டுக்கோழி இருந்தா அதெல்லாம் வந்து வீட்டுல வாங்கி நாங்க வியாபாரம், நாட்டுக்கோழி வியாபாரம். ஆமா கறிக்கும் கடைக்கு சேல்ஸுக்கு சப்ளைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுறோம். நாட்டுக்கோழியை வந்து இன்னைக்கு நிலவரத்துக்கு வந்து கொஞ்சம் பொங்கட்டன்றதுனால கிலோ வந்து 550 ரூபா 600 ரூபா வரைக்கும் போகுது. பண்ணைக்கோழி வந்து அது முட்டை விலை வர்றதே 250 ரூபா 300 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். அது கடைகளுக்கும் சப்ளை பண்ணிக்குவாங்க. நம்ம இங்க சந்தையில வாங்கி யாரும் கேட்கற அளவுக்கு. உங்க பேரு? என் பேர் ரவி. எங்க இருந்து வரீங்க? நான் வரக்கடை. செல் நம்பர் சொல்லவா? சொல்லுங்க. 99 43 34 29 53. பாத்திரங்களுக்கு அடிக்கிறவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க? கண்டிப்பா. நாட்டுக்கோழி எவ்வளவு வேணா நம்ம நாட்டுக்கோழி வியாபாரம் தான் மெயின் நாட்டுக்கோழி மட்டன் வியாபாரம் பண்றோம். அதனால எது கோழி சம்பந்தமா எது வேணும்னாலும் உங்களை ஆர்டர் பண்ணலாம். கோழி பார்ட்டிகள்ட்ட இருந்தாலும் வாங்கிக்கலாம். சரி வாங்குவோம், வைக்க வேண்டியது. நன்றி. ஆமாண்ணா. எவ்வளவு வருஷமா கடை போட்டிருக்கீங்க? 10 வருஷமா போட்டிருக்கு. வியாபாரம் நல்லா இருக்கும், எல்லாம் சுவையா இருக்கும். நம்மள்ட்ட பானிபூரி சாயங்கால நேரத்தில் வரும். நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் கடை இருக்கும். எல்லா ஐட்டம் பானிபூரி, ஜூஸ் காலத்தில் ஜூஸ் நிகர்தாண்டா போடுவேன். ஆமா சுவையானது எல்லாமே, சர்பத்து சுவையா இருக்கும். ஜோடி 300 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து 1.5 மாசத்து வான்கோழிங்க. இது வந்து ஜோடி 600 ரூபா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வான்கோழி இது வந்து பெக்கின் வாத்துங்க. பெக்கின் வாத்து. ஆமா ஜோடி வந்து 1 மாசத்து குஞ்சு 300 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து கிரிராஜா. ஆமா பேரே கிரிராஜா போண்டா கோழி அப்படின்னுவாங்க. இது வந்து தினமும் முட்டை விடும், அடக்காகாது. இந்த கோழி வந்து 1 மாசத்து கோழி வந்து ஒரு பீஸ் வந்து 100 ரூபா. இது வந்து கின்னி கோழி. இது வந்து 1 மாசத்து கின்னி கோழி. இது வந்து காரம் வந்து 300 ரூபா. இது வந்து இது இருந்தா பாம்பு கீரி அந்த மாதிரி பூச்சி புழு எதுவுமே வராது. வீட்டாண்டா ஒரு வீட்டுக்கு கறிக்கு இல்ல வளர்க்கறத கறி சாப்பிடலாம், நல்லது. முட்டை விடும், அடக்காக குஞ்சு பொரிக்கும், பாம்பு பூச்சி வராது. இது மட்டும் இது வந்து வீட்டுக்கு வந்து நம்ம சேஃப்டி ஒரு வாட்ச்மேன் மாதிரி. அது சவுண்ட் போட்டாவே வராது. இது வாத்து வந்து தினமும் முட்டை விடும், அறுத்து சாப்பிடலாம். இது கறிக்குள்ள வாத்து. வான்கோழி வந்து இது வந்து 3 மாசத்து வான்கோழி. இது வந்து ஜோடி 800 ரூபா தராங்க. 1 கிலோ வரும் வெயிட். ஜோடி 800 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. ஜோடி 800 ரூபா. ஆமா ஒரு வருஷம் வளர்த்துட்டீங்கன்னா ஒரு 7 கிலோ 8 கிலோ அந்த ரேஞ்சுக்கு வளர்ந்துரும். அப்போ வளர்க்கணும். அதுல பாருங்க பங்களா வாத்து இருக்கு. பங்களா வாத்து கூசு வாத்து, பங்களா வாத்து, கூசு வாத்துன்றது. இது அங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் அங்க இருந்ததுதான். இது மட்டும் பங்களா வாத்து. ஆமா அதான் அண்ணன் வாத்து, கூசு வாத்து, பங்களா வாத்து அப்படின்றது. அது வான்கோழி தான். ரேட் அது 800 ரூபா ரேட்டு. ஒரு ஜோடி 1 கிலோ சைஸ். இது நாட்டு வாத்து. இது ஜோடி 400 ரூபா கொடுத்துட்டு 300 ரூபா இல்ல 400 ரூபா. அந்த பெக்கின் வாத்து தான் 1 மாசத்துக்கு குஞ்சு வந்து 300 ரூபா கொடுத்து. ஜோடி.
தேவைப்பட்டா நம்ம டோர் டெலிவரி பண்ணிடுவோம். 100 வாத்து 100 கோழி யார் எடுத்தாலும். வியாபாரம் பண்றீங்க? நாம இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். திருச்சி மாவட்டத்துல எங்க வேணாலும் கேட்டாலும் 100 வாத்து டோர் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். 100 கோழி அது மாதிரி எடுக்கிறவங்களுக்கு நேராக வீடானே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அவங்க சிரமப்பட்டு இங்க வந்து எடுக்க வேண்டியது இல்லை. வாரம் தவறாம இங்க வந்துருவீங்க? வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இங்க இருப்போங்க. டெலிவரியும் பண்றீங்க? டெலிவரியும் பண்ணிடுவோம். திருச்சிக்குள்ள மட்டுமா இல்ல இந்த திருச்சி மாவட்டம் பூரா பண்ணிடலாம். வேற பக்கம் போகும்போது அதிகமா எடுத்தாங்கன்னா வேற பக்கம் எடுத்துட்டு போய் கொடுத்துருவாங்க. 81 48 40 16 10 தர்மபுரில இருந்து லோடு பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து விக்கிறோம். ஆமா ஆமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு. ஆமா 6 வருஷமா வந்துட்டு இருக்கேன். சனிக்கிழமை வந்து தாயனூர் சந்தையில இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை இங்க இருப்பான். திங்கக்கிழமை விராலிமலை சந்தையில இருப்பான். அப்படியே செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மணப்பாறை வடுகுப்பட்டியில இருப்பான். மதுரை போற ரோட்ல. வீட்டுக்கு புதன்கிழமை நைட்டு வீட்டுக்கு வியாழக்கிழமை ஒரு நாள், வெள்ளிக்கிழமை மறுபடியும் லோட் பண்ணி வந்துருவாங்க. ஆமா நம்ம வண்டி. இது வந்துட்டு எழுதி அழைச்சிக்கலாம். அந்த இது சின்ன வயசுல நான் விளாண்டது. இது வந்துட்டு இப்படி அழுத்தினோம்னா அப்படி இது அதை வந்து கரெக்டா இதுக்குள்ளார போடணும். போடணும். அது நமக்கு உருவாது, ரொம்ப நேரம் ஆகும். பைனாகுலர் இதை வச்சு நாங்க மலைக்கோட்டையெல்லாம் பார்ப்போம். எது எங்கெங்க நடக்கணுமோ அதாவது அங்கங்கதான்டா நடக்கணும். படுத்தாதடா. ஆமா. இது அழுத்தினோம்னா நமக்கு விடாது. அப்படி போடு 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 அப்படின்னா ஓடும். புல்லாங்குழல் நமக்கு வராது. கொடுவா மீன் வாங்கிருக்காரு அண்ணன். எவ்வளவு வருஷம் வாங்கி சொல்றீங்க? வாங்குறீங்களா? மீன் காய்கறி எல்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டா இங்கதான். இல்ல நம்ம அடிக்கடி வெள்ளை ஏன்னா கடை வச்சிருக்கனால வெள்ளையை வாங்குவோம், இங்கேயும் வாங்கிப்போம். வாரம் ஒரு நாள் வைக்கிறதுங்க ஜாலியா இருக்கும். அவ்வளவுதான். எங்க அக்கா வீடு இது வந்து எங்க மாமா கடை, எங்க அக்கா கடை, எங்க கூட பிறந்த அக்கா அவங்க கடை. வேளாங்கண்ணில போய் குடிச்சிட்டு வருவாங்க, ராமேஸ்வரத்துல போய் குடிச்சிட்டு வருவாங்க. நேரடியா போய் வண்டியில போய் லாக்டவுன் எல்லாம் போய் குடிச்சிட்டு வந்தாங்க. இப்பயும் போய் குடிச்சிட்டு வருவாங்க. இங்க மார்க்கெட்ல வந்து விலை அதிகமா சொல்லுவாங்க. அதனால நாங்க அங்க போய் கொஞ்சம் கம்மியா இருக்கும் எங்களுக்கு. போய் எடுத்துட்டு வந்து கிலோக்கு 50 ரூபா 100 ரூபா வச்சு லாபம் வச்சு மீன் போனோம். நாங்க மீன் எப்படி பார்த்து வாங்கணும்? என்ன சைஸ்ல பார்த்து வாங்கணும்? இந்த மீன் எதுக்கெல்லாம் நல்லது? யாரெல்லாம் சாப்பிடலாம்? குழந்தை பிறந்தாங்க நிறைய தெரியும் டீடைல். குழந்தை பிறந்தாங்க வந்து சாப்பிடுற மீன் வந்து இது திருக்க மீன், பால்சோரா இந்த மாதிரி மீனுங்க சாப்பிடுவாங்க. வயசானவங்க வந்து இடுப்பு வலிக்கு வந்து முரல் இந்த மாதிரி மீனுங்க சாப்பிடுவாங்க. குழந்தைங்க எல்லாம் முள்ளு இல்லாம சாப்பிடணும். குழந்தைங்க முள்ளு இல்லாம சாப்பிடுறது வஞ்சர மீன், சீலா மீன், வாவல் மீன், ஒயிட்டு வாவல், கருப்பு வாவல், சீலா மீன் எல்லாம் சாப்பிடுவாங்க. பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. பேர் வைக்கலையாமா?